அந்த மாதிரி நினைப்புல இருந்தா நீங்க டீம்லயே இருக்காதீங்க. இது தோனியோட வேலையே தான். சரமாரியாக விளாசிய ஹர்பஜன் சிங் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம். பஞ்சாப் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் தரம்சலா மைதானத்தில் மோதியிருந்தது. இந்த போட்டியில் ஜடேஜாவின் ஆட்டம் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக அமைய அவர்கள் 28 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புள்ளிப் பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேற்றம் கண்டுள்ளனர். இதனிடையே தோனி பற்றி ஹர்பஜன் சிங் தெரிவித்துள்ள விமர்சனம் தற்போது ரசிகர்கள் மத்தியில் அதிக பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி 9வது வீரராக ஒரு பந்துவீச்சாளரைப் போல பேட்டிங்கில் களமிறங்கியிருந்தார். அவருக்கு முன்பாக ஷர்துல் தாக்கூர், சாண்டனர் உள்ளிட்ட பந்து வீச்சாளர்களை சிஎஸ்கே அணி களமிறக்கிய நிலையில் இதனைத்தான் தற்போது ஹர்பஜன் சிங் விமர்சனம் செய்துள்ளார். 9வது வீரராக தோனி பேட்டிங் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அவர் இந்த போட்டியில் களமிறங்கவே கூடாது. அப்படி இருக்கையில் அவருக்கு பதிலாக ஒரு வேகப்பந்து வீச்சாளரை ஆடும் 11இல் இடம்பெறச் செய்யலாம். தோனியே அணியின் முடிவுகளை தீர்மானிப்பதாக இருந்ததுடன் பேட்டின் வராமல் இருந்து அணியையும் அவர் கீழே இறக்கியுள்ளார். தோனிக்கு முன்பாக ஷர்துல் தாக்கூர் பேட்டின் ஆட வருகிறார். தோனியைப் போல அவரால் ஒரு பந்தை கூட அடிக்க முடியாது. இருந்தும் தோனி இப்படி ஒரு தவறை ஏன் செய்தார் என்பது எனக்கு தெரியவில்லை. தோனிக்கு தெரியாமல் அனுமதியின்றி எதுவும் நடக்காது. இதனால் அவரது பேட்டிங்கையும் கீழே இறக்கும் முடிவை யாரோ எடுத்தார்கள் என்பதை நம்புவதற்கு நான் தயாராக இல்லை. சிஎஸ்கே அணிக்கு வேகமாக ரன் தேவைப்படும்போது பல போட்டிகளில் தோனி முதலில் இறங்கி அதை செய்துள்ளார். அப்படி இருந்தும் பஞ்சாப் அணிக்கு எதிரான முக்கியமான போட்டியில் தோனி இப்படி செய்தது அதிர்ச்சி அளிக்கிறது. சிஎஸ்கே அணி ஜெயித்திருந்தாலும் நான் இதை தவறு என்றுதான் கூறுவேன். என் மனதில் எது சரிபடுகிறதோ அதுதான் நான் சொல்வேன் என ஹர்பஜன் சிங் கூறியுள்ளார். கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப்